Hello students, இப்போ நம்ம class 11 business mathsல second chapter algebra exercise 2.6ல question number 1, 2, 3, 4 பார்க்க போறோம். Question number 1, expand by using binomial theorem இல்ல 3 options இருக்கு. ரொம்ப simple. இந்த பவர்ல இருக்கிற நம்பரை பார்த்துங்க. 4 இருக்கா, அப்ப 4C0, அதுக்கத்த 4C1, 4C2, 4C3, 4C4 போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க நடுவில் உள்ள சைனை பாருங்க. பிளஸ் இருந்ததுன்னா இது எல்லாமே பிளஸ் டேர்மா இருக்கும். மைனஸ் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பிளஸ்னா செகண்ட் ஒன் மைனஸ், தேர்ட் ஒன் பிளஸ், ஃபோர்த் ஒன் மைனஸ், ஃபிஃப்த் ஒன் பிளஸ், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக போட்டுக்கணும். இப்போ 4C0, 4C1, 4C2, 4C3, 4C4 போட்டாச்சா? இப்போ 2A இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட பவரை குறைச்சிக்கிட்டே வரணும். அப்போ 2A பவர் 4, 2A பவர் 3, 2A ஸ்கொயர், 2A பவர் 1, 2A பவர் 0. இந்த செகண்ட் பார்ட்டோட பவரை இன்க்ரீஸ் பண்ணும். 3B பவர் 0, 3B பவர் 1, 3B பவர் 2, 3B பவர் 3, 3B பவர் 4 போட்டு ஒன்று ஒன்றா எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா we will get answer. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே வந்து ப்ளஸ் தான் இருக்குது, 7 இருக்குது. அப்போ 7C0, 7C1, 7C2ன்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ் பார் 7, எக்ஸ் பார் 6, எக்ஸ் 5, எக்ஸ் 4, எக்ஸ் 3, எக்ஸ் 2, எக்ஸ் 1, எக்ஸ் 0 அதே மாதிரி 1/y போட்டு போடணும். ஓகேங்களா? தேர்ட் சம்மும் இதே மாதிரி தான். நெக்ஸ்ட் 101னா 100 + 1ன்னு பிரிச்சுட்டு போட ஆரம்பிக்கலாம். 999னா 1000 - 1ன்னு போட்டுட்டு போடலாம் நம்ம. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டேர்ம் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா T5. அப்போ T5 எப்படி பிரிப்போம்? T4 + 1ன்னு பிரிப்போம். அப்போ ஆருக்கு பதில் 4 போடுவோம். எண்ணுக்கு பதில் இந்த பவரில் உள்ள நம்பர் 13, எக்ஸுக்கு பதில் எக்ஸ், ஏக்கு பதில் -2yன்னு போடணும். இப்போ இந்த -2yயை 3ஆக பிரிச்சுக்கலாம். மைனஸ் பவர் 6, 2 பவர் 6, y பவர் 6ன்னு பிரிச்சுக்கலாம். அப்பதான் ஆருக்கு பதில் 4 போட்டால் நமக்கு சைன் உட்பட கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் மிடில் டேர்ம். அப்போ பவரில் என்ன நம்பர் 11. அப்போ மொத்தம் 12 டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ 12ல் மிடில்னா 6th டேர்மும் 7th டேர்மும். அப்போ T6ம் கண்டுபிடிக்கணும், T7ம் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுலேருந்து n 11, எக்ஸ்னா எக்ஸ், ஏனா 1/xன்னு தெரியும். அப்போ ஆர் T6 எப்படி பிரிப்போம்? T5 + 1. அப்போ ஆருக்கு பதில் 5 போட்டு ஒரு ஆன்சர். T7னா 6 + 1ன்னு பிரிப்போம். அப்போ ஆருக்கு பதில் 6 போட்டு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இப்போ அதுலேயே செகண்ட் 8. அப்போ மொத்தம் 9 டேர்ம்ஸ். 9th டேர்மில் மிடில் டேர்ம் வந்து 5th டேர்ம். அப்போ T5வை T4 + 1ன்னு பிரித்து போடுவோம். இங்கே பவர் 10. அப்போ வந்து மொத்தம் 11 டேர்ம்ஸ் வரும். 11 டேர்மில் மிடில் டேர்ம் 6th டேர்ம் வரும். அப்போ அதை T5 + 1ன்னு பிரித்து நம்ம போடுவோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.6ல் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4 பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதா ஸ்நாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.